ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும், அப்புறம் டிஃபன் ரெசிபி கூட எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்றது ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலா பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷலா எதுவும் மசாலா எதுவுமே அரைச்சு நம்ம சேர்க்க தேவையில்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சிம்பிளாவே செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய சூடு பண்ணிக்கோங்க. இந்த கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லாவே சூடாகி வரட்டும். இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 2மே நல்லா பொரிஞ்சு வரட்டும். வேற எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்ல. வெறும் சீரகம், சோம்பு இது 2 மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா இந்த மாரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்த சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்த இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இது கூட கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில காஞ்ச மிளகா ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ப்ரவுன் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே வந்து வதங்கி வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இது கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒண்ணே 1 மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மசாலாக்கு வந்து தக்காளி நெறைய சேர்க்கக்கூடாது. ஒண்ணே 1 மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்ப இது நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதே சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா போணும். இது ஒரு 2 நிமிஷத்துலயே நமக்கு நல்லாவே வந்து பச்சை வாசனை போய் தக்காளி நல்லாவே நமக்கு வெந்து வந்துரும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்குனா போதும். இப்ப இது கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் இதுல சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு 1 பாக்கெட் அளவுக்கு இருக்கும் இது. இத வந்து நான் இந்த மாரி 4ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கூட சேர்த்துக்கலாம். நான் 4 பீஸா இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப இதில கொஞ்சமா மஞ்சத்தூளு, அப்புறம் வந்து காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்ல தனி மிளகாத்தூள் வந்து நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில நம்ம காரத்துக்காக பெப்பர் தான் ஜாஸ்தி சேர்க்கணும். அதனால காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் நான் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். இப்ப இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருங்க. நான் வந்து லாஸ்ட்டா இறக்கும்போது கொஞ்சம் சேர்ப்பேன். அதனால இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதில கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி ஊத்திட்டு நீங்க வேக வைக்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே மஷ்ரூம் வந்து வெந்து வரும்போது நல்லா தண்ணி விடும். அதனால நீங்க ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டா போதும். மஷ்ரூம் உங்களுக்கு சீக்கிரமாவே வெந்து வந்துரும். ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துரும். இப்ப மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு வெந்து வந்திருக்கும். இந்த மஷ்ரூம் வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்டா மட்டும் போதும். ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா, ஒரு மாரி ரப்பர் மாரி ஆயிடும். அதனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு, கடைசியா வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்க்க வேண்டாம். கருவேப்பில ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதனால கருவேப்பில மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டா இறக்கும்போது மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரம்லாம் கம்மியா தான் சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சம் மிளகுத்தூள் தான் ஜாஸ்தியா இருக்கணும். அதனால ஜாஸ்தியாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி இந்த மாரி கலந்து விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்ப சூப்பரான நமக்கு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாவே 10 நிமிஷம் தான் ஆகும் செய்றதுக்கு. இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்து கூடயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடது வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.